ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தென்னந்தோப்புல இருக்கேன். ஏங்க, ஒரு சர்ப்ரைஸ். பாரு, ரெட் கலர் நாக்க நீட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. ஆவணி மாதங்களா, நேற்று எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 3-4 ஊர் கல்யாணம் நடந்து பாட்டு ஓடிட்டே இருந்தனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சந்தனக்கருப்பு கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கும்போதே போனது, எப்பயாவது போகலான்னு முடிவு பண்ணும்போதெல்லாம் வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குன்னு கொஞ்சம் தடங்களாகவே போகும். இந்த டைம் நானு, என்னோட ஹஸ்பண்ட் தேஜு 3 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் தான் போகிறோம். சரி வாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சந்தனக்கருப்பு கோவில் எப்படி இருக்குது என்னங்கிறது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இது நேற்று எடுத்த வீடியோ. காலையில் கோவில் போயிட்டு ஈவினிங் டைமில் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பாட்டு ஓடிட்டு இருந்தது, அதனால் அப்லோட் பண்ண முடியல. ஒரே ரீசனே எப்போதுமே சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க, இங்கே இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ அம்மாவுக்கு டே ஷிஃப்ட்டுங்களா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சிடுறாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சமைச்சிட்டு இருக்கேன். டைம் 6:25 ஆச்சு. அம்மாவுக்கு எப்போதுமே 6:30க்கு தான் வண்டி வரும். அதுதான் வண்டி வந்துருச்சா இல்லையான்னு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு மட்டும் தனியாக குழம்பு வைக்கிற வேலை இருக்குது. சும்மா தண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வண்டி வந்தனால அம்மா கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு குழம்பு எப்போதுமே ஈவினிங் டைமில் தான் குழம்பு வைப்போங்களா. வெண்டைக்காய் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் ரசம் இருக்குது, அதுவே போதும். இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப நாளாக கருவாடு சேர்த்து தக்காளி குழம்பு, இல்லாட்டி நார்மலாக தக்காளி குழம்பு வச்சு கொடுக்குறது அதிலே போர் அடிச்சிருக்கும் அவருக்கு. அதனால தான் வீட்டில் பீர்க்கங்காய் இருந்தது, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒடிசா ஸ்டைலில் தான் எனக்கு குழம்பு வைக்க போகிறேன். ஒடிசாவில் எப்போதுமே காயாக வாங்கிட்டு வருவாங்க, தோலீச்சு. நான் சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு கட் பண்ண போகிறது ரொம்ப பிஞ்சுங்களா, அதனால் கத்தியில் தோலை நல்லா சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம். அது கூட எப்போதும் போல் ஒடிசா ஸ்டைலில் செய்கிற மாதிரி மசாலா, இஞ்சி, வெள்ளை பூண்டு, சீரகம், கடுகு எடுத்திருக்கேன். இது கூட அங்கே இருக்கிற மிளகாய்க்கு டெய்லியும் ஒரு குழம்புக்கு 3 மிளகாய் சேர்ப்பேன். இங்கே இருக்கிற மிளகாய் காரம் எப்படின்னு எனக்கு தெரியலைங்களா, அதனால பொடி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தனி மிளகாய் பொடி இருக்கு, வரமிளகாய் மட்டும் சேர்க்கல. இதுக்கப்புறம் பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம். இப்போ ஒடிசா ஸ்டைலில் பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வண்டி வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டு 2 பேரும் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் செப்பல்லாம் போட்டு ரெடி ஆகுறோம். இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போதே கேட்டிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆட்டோ சவுண்டு கேட்டிருக்கோம். சரி, முன்ன விட தமிழ் நல்லாவே தெரியுதே, கோவிலுக்கு போகிறது அழகாக சொல்லுவான்னு பார்த்தா பூஜாக்கு போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், அதுதான் சொன்னா, வேற எதுவுமே சொல்லலை. இங்கே பார்த்து சொல்லு. இப்போ நத்தத்தில் 3ஆம் தெரு ஸ்டாப்பில் இருக்கும். நத்தத்தில் எந்த கோவில் போனாலுமே இந்த ஸ்டாப்பில் தான் நிறைய வாழைப்பழ கடை, அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். நிறைய பேர் இங்கே தான் வாங்குவாங்க. அதே மாதிரி நானும் பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை பொருள் வாங்குறதுக்கு தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சு. நானும் பூ வாங்கி வச்சுருக்கேன். நிறைய பேர் கோவில் போயிட்டும் பூ வைக்க மாட்டேங்கிறீங்க, பூ கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அதனால் பூ வாங்கியாச்சு. சாமிக்கு தனியாக கதம்பம், அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா பத்தி, வெத்தலை, சூடம், சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஒன்று வாங்கினேன். அங்கே ஒடிசாவில் எப்போதுமே காலையில் தான் கோவில் போவாங்க, சாயங்காலத்துலலாம் அதிகமாக போக மாட்டாங்க. காலையில் கோவில் போகும்போது எப்போதுமே பால் கொண்டுட்டு போவாங்கல்ல, ஒருவேளை பால் கொண்டுட்டு போக முடியல அப்படின்னா நெய் விளக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நானும் நெய் விளக்கு வாங்கினேன். அர்ச்சனைக்கு வாழைப்பழம் வாங்கின உடனே அவள் கேட்டால் நான் கொடுக்கலன்னு எப்படி கோவப்படுறா பாருங்க. காலையில் நாங்கள் அப்பா கிட்ட சந்தனக்கருப்பு கோவில் போகிறோன்னு சொல்லும் போதே அங்கே பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்தது, ஏதோ விசேஷமாக இருக்கும் போலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்போது சந்தனக்கருப்பு கோவிலுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லாமே பெயிண்டிங் பண்ணி அந்த பச்சை கலர் ஸ்க்ரீனில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. சரியாக கோவிலை பார்க்க முடியல. இப்போ நாங்கள் கோவிலில் இருக்கோம். கும்பாபிஷேகத்தில் அக்னியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்த தனியாக ஒரு கொட்டகை போட்டு கட்டியிருந்தாங்க. கோவிலில் பாதி சாமியே அந்த பச்சை கலர் ஸ்க்ரீன் போட்டு மூடியிருந்தாங்க. அதனால் என்னால் சரியாக காமிக்க முடியல. அதை விட இந்த கோவிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட கோவிலை சுற்றி நல்லா காமிச்சிருப்பேன். எல்லா இடத்துலையும் வேலை நடந்துட்டு இருக்குங்களா, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு வேற பயமாக இருந்தது. அதனால் நாங்கள் எங்கெங்கே நடந்து போனோமோ அந்த வழி மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் கழுவலான்னு சொல்லிட்டு பைப் சைடு வந்தோம்.
கால் கழுவிட்டு கோவிலுக்குள்ளே போகலான்னு வரும்போது, மாமா இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கோவிலை சுற்றி காமிங்க மாமான்னா, என் ஆட்டோ முதல்ல நீ சுற்றி வீடியோ எடு அப்படிங்கிறாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போதே ஒருத்தவங்க உள்ளே இருக்கிற சாமியெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 4 இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜையெல்லாம் நடக்குது. சாமியெல்லாம் மூடலை, வெளியே மட்டும் மூடி இருக்கு. இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டில இருந்து நாங்கள் கோவில் கிளம்பும்போது ஒரு 11 மணி இருக்கும். இப்போ தான் வந்தோம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போனது வந்து ரொம்ப நாளாக எனக்கு அந்த கோவில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இன்னொன்று வந்து ரத்த புளிய மரம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மரம் இருக்குங்களாம். அதில் உண்மையாகவே புளியம்பழம் வந்து நம்ம இப்படி உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ரத்த கலரில் இருக்குமா. அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போனேன். நாங்கள் எப்போதுமே ஒரே ஆட்டோவில் போவோம். அதை சில பேர் நோட் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து எங்களோட மாமாவோட ஆட்டோ தான். அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அந்த ரத்த புளிய மரம் எங்கே இருக்கு மாமா, கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பொய்ன்னு சொல்லிட்டாங்க. நானும் கோவிலுக்கு பக்கத்தில் 2-3 புளிய மரம் இருந்தது. அதில் உடச்சி பார்த்தேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உடச்சி பார்த்தப்போ நார்மலாக இப்போ வந்து பிஞ்சு வச்சிருக்கு. சரிங்களா, பச்சை கலரில் தான் இருந்ததுங்களா. இவ்வளோ நாள் கழிச்சு இதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வந்தமேன்னு பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா அந்த புளிய மரம் இருக்கா இல்லையா, மாமாக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, நான் வரும்போது உனக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். அப்பா வந்ததுக்கப்புறம் அந்த ரத்த புளியம்பழம் கொண்டுட்டு வருவாங்க. இப்போ பிஞ்சா இருக்குது, புளியங்காய் கொண்டுட்டு வருவாங்க. அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். பயங்கரமாகவே இருக்குது. வேற என்ன வேலைன்னா, ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் விறகு பிறக்க போகிறேன். என்னோட சொந்தக்காரங்கள் தோப்புல தான், தென்னந்தோப்புக்கு அங்கே போய் விறகு எடுக்க போகணும். சரி, போகும்போது பார்க்கலாம். டைம் இப்போ 2 மணி இருக்கும். இப்போ விறகு கொண்டுட்டு வர போகலாம். நிறைய பேர் நான் அம்மா வீட்டில் வேலை செய்கிறதையே, நான்லாம் அம்மா வீட்டுக்கு போனேன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்வோம் இல்லைங்களா. இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு அண்ணன், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க. நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அம்மா தனியாக தானே இருக்காங்க, தங்கச்சி வந்து ஹாஸ்டலில் இருக்கா. அப்போ எல்லா வேலையும் அவங்களே தனியாக செய்கிறாங்கங்கும்போது நம்ம எப்போ எல்லாம் அம்மா வீட்டுக்கு வர்றோமோ அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பே இல்லை. நான் வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வர முடியாதுங்களா. நான் எப்போல்லாம் வர்றேனோ அப்போ வந்து அம்மாவுக்கு ஐயோ ஏன்டா இவ வந்தான்னு யோசிக்க வைக்காம, இவ வந்தது எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப்பாக இருந்ததுன்னு யோசிக்க வைக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாகவே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அவங்க வேணும்னு சொன்னாலும் சரி, இல்லை எந்த வேலையும் சொல்லலைனாலுமே நான் செய்வேன். ஏன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகிறது அது அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் தான் இன்னொரு டைம் சந்தோஷமாக நம்மளை இன்வைட் பண்ணுவாங்கன்னு நானாக மனசில் நினச்சிப்பேன். யார் வீட்டுக்கு போனாலும் நார்மலாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அம்மாவுக்கு தானே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, சரி வாங்க விறகு கொண்டுட்டு வர போகலாம். இப்போ தென்னந்தோப்பில் இருக்கேன். வீட்டில் இருந்து வர்ற வழியில தான் வெயில். இங்கெல்லாம் எவ்வளோ நேரம் சுற்றினாலும் எண்ணலாக தான் இருக்கும். தென்னந்தோப்பு சைடில் மதிய நேரத்தில் தூங்கினோன்னா சூப்பராக இருக்கும். செம்ம கூலாக இருக்குது. நம்ம மேடத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கோவில் போகும்போது இந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தா. ரொம்ப நேரம் ஆச்சுமா, ரிமூவ் பண்ணலான்னு சொன்னால், இன்றைக்கி நான் கோவில் போயிருக்கேன், நான் கொஞ்சம் லேட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதை ரிமூவ் பண்ண விட மாட்டேன்ட்டா. அதனால் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக இந்த மட்டையில தான் தீ எரிப்போம். அதனால் இந்த மட்டை தான் கட்ட வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், கயிறெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். மேடம் இந்த இடத்துல துண்டு விரித்து உட்கார வச்சுட்டு இனிமேல் தான் இந்த மாதிரி மட்டையெல்லாம் எடுக்கணும். ஒரு வழியாக இப்போ விறகெல்லாம் பிறக்கி கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மழை வர்ற மாதிரி இருக்குங்களா. ஒரு 3:45 இருக்கும். 4:15 இல்லாட்டி 4:30க்கு பால் வேறு வாங்கணும். அதுக்கப்புறம் அம்மா வேறு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏங்க ஒரு சர்ப்ரைஸ், அது பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன அப்படி பார்த்துக்க மாட்டேன். இதுங்க இது பூ அது என்ன புளி புளியம் பிஞ்சு, அதை உடைச்சு சாப்பிட்டு பாருங்களேன். என்னது இதுல இருக்கு பாரு, ரெட் கலர். இப்படி நம்ம நேத்து ஒரு கோவில் போனோம்ல, ஆமா பாத்தியா, ரெட் கலர்ல இருக்கு. டேஸ்ட் இப்படி இருக்கும்டி, சாப்பிட்டு பாரு. புளிக்குது. அங்க பாரு, உங்க வாய் சிவப்பாயிருச்சா. நாக்க நீட்டுங்க. ஐயோ ஃபுல்லா சிவப்புங்க. மொபைல்ல பாரு. ஓத்தாடி, இதை நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை. நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு. இங்கே பாருங்க.
ரத்த புளிய மரம். இது வந்து இன்னைக்கு எடுத்த வீடியோ. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் 2-3 மரம்னு. ஆனால் அப்பா இன்னைக்கு காலையில் போய் எனக்காக பிஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னால கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு மரம் தானே. எனக்கே பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஷாக்கு. உனக்கு பிராங்க் பண்றது நல்லா இருக்கும். முன்னாடி பாரு வயிறுல ரத்தம் வருது. ஆளை பாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கோவிலில் இது ரொம்ப ஃபேமஸ். நேற்று போனால் ஆனால் நம்மளால கொண்டுட்டு வர முடியல இல்லையா. டோராவை யாருமே இந்த லுக்கில் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் நீ ரெடி பண்ணாதான் தெரியும். இங்கே பாரு, இப்படியாம பண்ணி வைப்பாங்க எல்லாத்தையும் ஒரே கலருக்கு. இங்கே பாரு, இங்கே பூ, இது குச்சி, இது இலைன்னு இருக்கு. இப்படி தானம்மா இருக்கணும். இது முடி, ட்ரெஸ்ஸு, பேகு, கை, சட்டைன்னு வேற வேற கலர் கொடுக்கறது இல்லையா. நீ என்ன பண்ணியிருக்க சொல்லு. இப்படியா பண்ணுவாங்க. இந்த பிக்சர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நானும் தேஜுவும் சேர்ந்து கலர் பண்ணோம். அங்கே என்னென்ன கலர் கொடுக்கணும்னு நம்பர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து கொடுக்கும்போதே மேடம் இல்லை நான் தான் கொடுப்பேன் அடம் பிடிச்சி இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சுருக்காங்க. ஹாய் சொல்லு. நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியா கொழுக்கட்டை சாப்பிடுங்க பப்பிதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ண விலாகுங்கிறனால இன்ட்ரோவில் என்னால் விஷ் பண்ண முடியல. உங்கள் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.